இப்போ ஒரு வகையில வந்து கமல் சார் ஒரு கருத்தை சொல்லும் போது அது பெங்களூர்ல என்ன பண்றாங்க, தக் லைஃபுக்கு நாங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம். உடனே இப்ப நம்ம என்ன சகோதரர் சீமான் என்ன சொல்றாருங்க, நான் கேஜிஎஃப் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன். இப்போ சினிமாவுக்குள்ள அரசியல் வராம இருந்தா சினிமா நல்லா இருக்கும். சினிமா அது தன்னைத்தானே காப்பாத்துக்கு. நீங்க உங்க வேலையை பாருங்க. ஒருவேளை நீங்க வந்து அங்க இருக்கிற கன்னட அமைப்புகள் வந்து கமலஹாசன் சாருக்கு நீங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இருந்தா மக்கள் நீதி மையம் இங்க வந்தா நான் ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லுங்க. அதுதான் வந்து சரியா, அவர் அப்ப வந்து சரியா இருப்பாரு. ஆனா நீங்க தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம், அங்க இருக்கிறவங்க தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்றதும், பதிலுக்கு நீங்க எங்களை சப்போர்ட் பண்றதா நினைச்சு நான் கன்னட படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றதும் இன்னும் பிரிவிலே தான் அதிகமாக்குமே தவிர வந்து அது ஒற்றுமையை வளர்க்காது. ஒருவேளை இங்க இருக்குன்னு சொன்னா தக்வைஃப் வந்து கன்னடாவில் ரிலீஸ் பண்ணுவேன், கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற இது சொன்னா அது நல்லா இருக்கும். எப்பவுமே அரசியல் வந்து மனிதர்களை பிரிக்கும், சினிமா வந்து மனிதர்கள் ஒன்று சேரும். இந்த சினிமாவில் வந்து ஜாதி மதம் மொழி இப்ப பாருங்க பல்வேறு, இப்போ கன்னடாவில் வந்து ஹீரோயின் வந்திருக்காங்க, கேரளாவில் வந்து ஹீரோ வந்திருக்காரு, பல்வேறு மொழியிலேருந்து பல்வேறு மதங்கள் வந்திருக்காங்க. தமிழ்நாடு வந்து பெரும்பாலும் எல்லாரையும் வந்து ஒரு அரவணைச்சு போகிற இது. இந்த இடத்துல வந்து அரசியல்வாதிங்க அரசியல் மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதும். தமிழ் சினிமாவில் ஏற்கனவே நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு, நீங்க வேற பொலிட்டிஷியன்ஸ் உள்ள வந்துட்டீங்கன்னா இந்த சினிமா இன்னும் மோசமான நிலைமை போயிடும். அதனால எங்களோட வேண்டுகோள் என்னன்னா, குறிப்பு ஏற்கனவே நாங்க வந்து நடிகர்களுக்கோ இல்ல மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கோ ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்கோம். தயவு செய்து உங்களோட கருத்துக்களை படம் முடிஞ்ச பிறகு நீங்க சும்மா இருக்கும்போது இல்ல அரசியலுக்கு போயிடுங்க, மொத்தமா எங்க சினிமாவில் இருந்துட்டு சொல்லும்போது சினிமாவும் பாதிக்குது. அதை ஒரு ப்ரொடியூசர் பண்ணும்போது ப்ரொடியூசர் ஒரு தப்பு பண்ணல. இப்போ ஒரு இதே படம் ஒரு வேளை கமலஹாசன் சாரா இருந்தா சமாளிக்கலாம், வேற ஒரு ப்ரொடியூசரா இருந்தாங்கன்னா அந்த படம் அங்க ரிலீஸ் பண்ணா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பார்ட் வந்து ரிலீஸ் பண்ண முடியாம போக ஒரு சுச்சுவேஷன் வருது. இன்னைக்கு வந்து சமூகம் எப்படி இருக்குன்னா ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை இருக்கு, எங்க சண்டை போடலாங்கிற மாதிரி காத்துட்டு இருக்காங்க. அதனால வந்து ஆனா முதல் முறையா பெப்சில இருக்கக்கூடிய அனைத்து சங்கங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஃபியூச்சர்ல அவங்க பொருளாதாரத்துல சேஃபா இருக்கணும்ன்றதுக்காக இந்த PFESA அப்படின்ற விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய பெப்சி தலைவர் திரு செல்வமணி சார் அவர்களை வந்து பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அக்யூஸ்ட் திரைப்படத்தை இசை வெளியிட்ட வருகிறதுல அனைவருக்கும் வணக்கம். நான் கூட ஒரு அக்யூஸ்ட் தான். அந்த பட்டத்தை கொடுத்தவர் ராமசாமி. என்ன 50 வருஷத்துக்கு மேல வந்து எந்த கட்சிக்காக பாடுபட்டாரோ அந்த கட்சியாலே அக்யூஸ்ட் ஆக்கப்பட்டார் அனைவருக்கும். எந்த சங்கத்துக்காக 25 வருஷமா நான் டே நைட்டா ஒர்க் பண்ணணும், அந்த சங்கத்தாலே இப்ப நான் அக்யூஸ்ட் ஆகி நிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து நம்ம உதயா வந்து எனக்கு இன்விடேஷன் கொடுத்து வரும்போது நான் இன்விடேஷன் நினைக்கிறேன். ஏன்னா டெய்லி வந்து தயாரிப்பாளர் சங்கத்துல எனக்கு வந்து கோர்ட் நோட்டீஸா வந்துட்டே இருக்கு. நான் வாங்கலாம் நினைச்சு வந்து எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் நேரம் எடுத்தாந்து கொடுக்குறாருன்னு நினைச்சுக்கிட்டேன். அந்த வந்து இன்விடேஷனை பார்க்கும்போது பார்த்தோன்னே என்ன உதயா எனக்கு அக்யூஸ்ட் இது கொடுத்துட்டு நீங்களே நேரம் வந்துட்டீங்களான்னு, கோர்ட் ஆர்டர் எடுத்துட்டு வந்துட்டீங்களான்னு. சார் இது இன்விடேஷன். உண்மையாவே வந்து அதை பார்க்கும்போது அதனோட உழைப்பு இருக்குங்களா. அதாவது வந்து நான் சொல்றேன், நேரம் வரும்போது நல்ல நேரம் வரும்போது நம்மளை சுற்றி நல்ல நண்பர்கள் வருவாங்க, கெட்ட நேரம் வரும்போது நம்மளை சுற்றி கெட்ட நண்பர்கள் வருவாங்க. நல்ல நேரம் வரும்போது நல்ல நண்பர்கள் வருவாங்க, கெட்ட நண்பர்கள் விலகுவாங்க. ஆனா உங்களுக்கு இப்போ வந்து நல்ல நேரம் வந்திருக்கு. இப்ப நிச்சயமா எல்லாருமே வந்து மேடையில இருந்து இது அமையிறது இருக்குங்களா. சாதாரணமா பேசும்போது படத்தை பத்தி பேசுவாங்க, உங்களோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்க குடும்பத்தை பத்தி பேசுறாங்க, அவங்க குடும்ப உறுப்பினர்லாம் வந்திருக்காங்க. இது ஒரு குடும்ப விழா மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்க எல்லாருமே வந்து இங்க ஒரு குடும்பமா, அங்க 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாரையும் ஒரு மேடையில் நிக்க வைக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய நட்பு தான். அந்த நட்பு வந்து எங்க எல்லாரையும் இந்த ஒரு மேடை நிக்க வைக்குது. அந்த நட்பு ஒருவேளை நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை களையத்துக்கு ஒரு காரணமாக இருந்தா கூட அதை நான் வந்து ஒரு பெரிய சந்தோஷமா எடுத்துப்பேன். ஏன்னா அக்யூஸ்டுங்கிறது ஒரு தப்பான வார்த்தை இல்லை. முதல்ல வந்து அக்யூஸ்டுங்கிறது வந்து கன்விக்டட் தான் தப்பான வார்த்தை. அக்யூஸ்டுங்கிறது வந்து குற்றம் சாட்டப்பட்டவங்க. நாங்க குற்றம் ஏன்னா இன்னைக்கு ஆட்சியில் எல்லாருமே அக்யூஸ்டா தான் இருந்திருக்காங்க, எல்லாருமே குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து நிரபராதியா விடுதலை பண்ணப்பட்டிருக்காங்க, கன்விக்ட் ஆயிருக்காங்க. பெரும்பாலும் யாரும் கன்விக்ட் ஆனதில்லை. அது மாதிரி வந்து உங்க படம் வந்து பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப உதயாவோட ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா எல்லா அவமானங்களையும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து சிரித்த முகத்தோடு இருப்பார். எந்த அவமானமும் அவர் வந்து கஷ்டப்படுத்தவே படுத்தாது. எவ்வளவு வேணாலும் அவமானத்தை கூட சிரிச்சுட்டே இருப்பார். அவருக்கு வந்து எப்படி வந்து விக்ரமுக்கு வந்து ஒரு சேது படம் அமைச்சதோ அது மாதிரி வந்து உதயாவுக்கு வந்து இந்த படம் வந்து அமையுங்கிறது நான் வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. அவ்வளோ பிரம்மாண்டமா
ஒரு பெரிய ஆக்ஷன் படத்தை பார்க்குற மாதிரி இருக்கு. பிரபு சீனிவாஸ் சொல்லும்போது 1.5 கோடியில படம் எடுக்க சொன்னான்னு சொன்னா ஸ்டன்ட் சினிமாவுக்கே 1.5 கோடி கொடுத்துருப்பீங்களா, எப்படி நீங்க வந்து 1.5 கோடியில இந்த படத்தை எடுக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு. அந்த பஸ் பார்க்கும்போது நான் சரி ஏதோ ஒரு கிராஃபிக்ஸ்ல பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன் நான். ஏன்னா இந்த பட்ஜெட்ல உங்களை வச்சு ஹீரோ வச்சு பண்ணும்போது அது பண்ண முடியாதுன்னு வந்து அப்புறம் யார் அதுதான் மேலே பார்த்தோம் டைட்டில் யாருக்கான ஸ்டன்ட் சில்வா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான்னு வரும்போது அவர் மேடையில் வந்து சொன்னும்போது தெரிஞ்சது உண்மையாவே வந்து எல்லா டெக்னீஷியனும் இது வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்காங்க. ஒரு தயாரிப்புல வந்து எல்லா டெக்னீஷியனும் நீங்க வந்து கொண்டு வந்து மேடையில வந்து ஒரு கொடுத்துட்டீங்கன்னா அதுவே மிக பிரம்மாண்டமான வெற்றி கொடுக்கும். ஏன்னா நான் பிரபு கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, சீனிவாஸ் கூட. ஒரு 3 நாள் தான் நாங்கள் வந்து ஒரு மாலத்தீவு சாங் போனோம். அதில் 3 சாங் எடுத்தோம். அவருக்கு கொரியோகிராஃபர் அவர் மட்டும் தான் வந்தார், அவர் அசிஸ்டன்ட் இல்லை, யாரும் இல்லை. அங்கே போன பிறகு இன்னொரு சாங் ரெடி பண்ணலாம்னா மியூசிக்கே இல்லாமல் சாங் எடுத்தாரு. அவ்வளோ பிரம்மாண்டமா. நான் பெரும்பாலும் எந்த ஷாட்டுமே நான் யாரையும் வந்து தனியாக விட்டு எடுக்க அலோவ் பண்ண மாட்டேன். நான் கூட இருந்தால் நான் தான் கேமரா ஆப்ரேட் பண்ணுவேன். ஆனால் பிரபு வந்து ஒரு நாள் ஒர்க் பண்ண பிறகு வந்து நான் தனியாக இண்டிபெண்டாக ஒர்க் பண்ண அலோவ் பண்ண ஒரே டான்ஸ் மாஸ்டர் வந்து பிரபு சீனிவாஸ் தான். ஏன்னா அவருக்கு டைரக்ஷனுக்கு உண்டான அவ்வளோ நாலேஜ் இருக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது வந்து ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கான்னு தெரியுது. பிரபு நீங்க முதல்ல வந்து நீங்க எங்க யூனியன்ல மெம்பர் ஆயிடணும். நீங்க நான் மெம்பரா இருக்கீங்க. அது போல வந்து இன்னைக்கு மேடையில வந்து முரளி சாருக்கும் வந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அவரோட நண்பர்கள் வந்திருக்காங்க. எல்லாரும் முகம் பார்க்காம இருக்கும்போது பல கடுமையான வார்த்தைகளை விமர்சனம் பண்ணிருப்பாங்க. ஆனா நான் உள்ள வந்தவொடனே அழகந்த பண்ணி வாங்க வாங்க சார்னு சொன்னாரு. அதுதான் வந்து 25 வருஷமா நாங்க ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணதோட உண்மையான நட்புங்கிறது வந்து அதுதான், அந்த இதயத்துல இருந்தோட தான் உண்மையான நட்பு. வார்த்தைகள்ல வந்து முரளிசார் வந்து என்னைக்கு என்ன விமர்சனம் பண்ணியிருந்தா கூட நான் எனக்கு வருத்தப்பட்டதே இல்லை. ஏன்னா முரளி சாரோட இதயம் என்னன்னு எனக்கு தெரியும். அவர் வாய் சில நேரங்களில் வந்து சில வார்த்தைகளை வந்து அவர் இருக்கிற பொசிஷனுக்கு அவர் இருக்கிற தலைமை பண்ண கேரக்டருக்கு அது மாதிரி சொல்லலாம். ஆனா ஒரு காலத்திலும் நான் வந்து என்னை விட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளருக்கு வேலை செஞ்ச இல்ல அவரோட நலனை எண்ணி அவர்களுக்காக வேலை செஞ்ச ஒருத்தர் நீங்க வேற யாரும் என்னை விட பெரிய ஆளா நீங்க பெரியன்னா அதிகமா ஒர்க் பண்ணவங்கள நீங்க வந்து உண்மையா இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு சின்சியரா தமிழ் இண்டஸ்ட்ரியில ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தாதான் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். ப்ரொடியூசர்கிட்ட தான் அனைத்து அதிகாரங்களும் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு முறையும் நான் வந்து வலியுறுத்திட்டே இருப்பேன். இன்னைக்கு நான் சொல்லும்போது இப்போ ஏற்கனவே வந்து ஒரு மறுசீரமைப்பு விதிக்கு வரும்போது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் வந்தது. அதாவது வந்து படத்துல நடிக்கிற ஆர்டிஸ்டோ இல்ல படத்துல நடிக்கிற டெக்னீஷியனோ அந்த படத்துல நடிச்சு முடிச்சு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் பொதுவான கருத்துக்களை, அரசியல் கருத்துக்களை, மத சார்பான கருத்துக்களை, மொழி சார்பான கருத்துக்களை வெளியிடக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் இருந்தது. அப்போ வந்த டெக்னீஷியன்ஸ் டைரக்டரா இருக்கலாம் எதுக்குன்னா எங்க சுதந்திர பறிபோகுதே, எங்களோட இது கருத்து சொல்லக்கூடாது, நாங்க என்ன அடிமைகளா? அப்படி இல்ல விஷயம். நீங்க ஒரு கருத்தை சொல்லும் போது அது சரியா தவறான்னு பாக்குறது இல்ல. அவர் நடிகனா ஒரு தொழில்நுட்ப கலைஞரா நீங்க கருத்தை சொல்லும் போது அது உங்களை பாதிக்கிறது இல்ல, அது அந்த படத்தை பாதிக்குது. இப்போ ஒரு வகையில வந்து கமல் சார் ஒரு கருத்தை சொல்லும் போது அது பெங்களூர்ல என்ன பண்றாங்க, தக் லைஃபுக்கு நாங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம். உடனே இப்ப நம்ம என்ன சகோதரர் சீமான் என்ன சொல்றாருங்க, நான் கேஜிஎஃப் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன். இப்போ சினிமாவுக்குள்ள அரசியல் வராம இருந்தா சினிமா நல்லா இருக்கும். சினிமா அது தன்னைத்தானே காப்பாத்துக்கு. நீங்க உங்க வேலையை பாருங்க. ஒருவேளை நீங்க வந்து அங்க இருக்கிற கன்னட அமைப்புகள் வந்து கமலஹாசன் சாருக்கு நீங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இருந்தா மக்கள் நீதி மையம் இங்க வந்தா நான் ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லுங்க. அதுதான் வந்து சரியா, அவர் அப்ப வந்து சரியா இருப்பாரு. ஆனா நீங்க தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம், அங்க இருக்கிறவங்க தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்றதும், பதிலுக்கு நீங்க எங்களை சப்போர்ட் பண்றதை நினைச்சு நான் கன்னட படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றதும் இன்னும் பிரிவினை தான் அதிகமாக்குமே தவிர வந்து அது ஒற்றுமையை வளர்க்காது. ஒருவேளை இங்க இருக்குன்னு சொன்னா தக்வைஃப் வந்து கன்னடாவில் ரிலீஸ் பண்ணுவேன், கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற இது சொன்னா அது நல்லா இருக்கும். எப்பவுமே அரசியல் வந்து மனிதர்களை பிரிக்கும், சினிமா வந்து மனிதர்கள் ஒன்று சேரும். இந்த சினிமாவில் வந்து ஜாதி, மதம், மொழி இப்ப பாருங்க பல்வேறு, இப்போ கன்னடாவில் வந்து ஹீரோயின் வந்திருக்காங்க, கேரளாவில் வந்து ஹீரோ வந்திருக்காரு, பல்வேறு மொழியில இருந்து பல்வேறு மதங்கள் வந்திருக்காங்க. தமிழ்நாடு வந்து பெரும்பாலும் எல்லாரையும் வந்து ஒரு அரவணைச்சு போகிற இது. இந்த இடத்துல வந்து அரசியல்வாதிங்க அரசியல் மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதும். தமிழ் சினிமாவில் ஏற்கனவே நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. நீங்க வேற பொலிட்டீஷியன்ஸ் உள்ள வந்துட்டீங்கன்னா இந்த சினிமா இன்னும் மோசமான நிலைமை போயிடும். அதனால எங்களோட வேண்டுகோள் என்னன்னா, குறிப்பு ஏற்கனவே நாங்க வந்து நடிகர்களுக்கோ இல்ல மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கோ ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்கோம். தயவு செய்து உங்களோட கருத்துக்களை படம் முடிஞ்ச பிறகு நீங்க சும்மா இருக்கும்போது இல்ல அரசியலுக்கு போயிடுங்க. மொத்தமா எங்க சினிமாவில் இருந்துட்டு சொல்லும்போது சினிமாவும் பாதிக்குது. அதை ஒரு ப்ரொடியூசர் பண்ணும்போது ப்ரொடியூசர் ஒரு தப்பு பண்ணல. இப்போ ஒரு இதே படம் ஒரு வேலை கமலஹாசன் சாரா இருந்தா சமாளிக்கலாம், வேற ஒரு ப்ரொடியூசரா இருந்தாங்கன்னா அந்த படம் அங்க ரிலீஸ் பண்ணா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பார்ட் வந்து ரிலீஸ் பண்ண முடியாம போக ஒரு சுச்சுவேஷன் வருது. இன்னைக்கு வந்து சமூகம் எப்படி இருக்குன்னா ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை இருக்கு, எங்க சண்டை போடலாங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து இது போல விதிகளில் முரளி சாருக்கு தெரியும்,
உண்மையாவே வந்து டைரக்டர் பேசும்போது சொன்னார், உதயா பேசும்போது சொன்னாங்க, ஒரு பட்ஜெட் போட்டு வந்து ஒரு பிளான் பண்ணி இந்த படத்தை பண்ணிருக்கணும். தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் கேஆர் சார் இருக்காங்க, பல்வேறு முறைகள் நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம். நாங்க வந்து டைரக்டர்ஸ் யூனியன்ல டைரக்டர் கையெழுத்து வாங்கியிருக்கோம். நீங்க போட்ட பட்ஜெட் படி, நீங்க போட்ட பிளான் படி படம் முடிக்காம எக்ஸஸ் பண்ணீங்கன்னா உங்க சம்பளத்துல இருந்து நாங்க பிடிச்சிப்போம் அப்படின்னு தயாரிப்பாளர்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம். நாங்க இது வந்து இந்த 50 வருஷ சினிமாவில் நடக்காத ஒரு விஷயம். இதுக்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்து தமிழ் சினிமாவும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களும் நல்லா இருக்கணும் நாங்க பல்வேறு விதமா முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். இந்த நேரத்துல வந்து முரளி சார் இருக்கிறதாலும், முரளி சார் கூட இருக்க அவங்க நண்பர்கள் இருக்கிறதாலும், அழகன் தமிழ்மணியோ கமலக்கண்ணனோ செந்தாமரையோ பன்னீரோ எல்லாரும் இருக்கீங்க. நீங்க வந்து அதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, நம்ம வீட்டுல கூட பிரச்சனை இல்லாம எந்த வீடும் இருந்தது இல்ல. அந்த பிரச்சனையை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் நினைச்சா அது நல்லா இருக்கும். ஆனா பிரச்சனை வரும்போது இப்போ தயாரிப்பாளர் திருப்பதி பிரசாத் கிட்ட சொன்னோம், சார் வந்து இது மாதிரி வந்து நீங்க லெட்டர் கொடுக்கணும் சார். என்ன சார் 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க ப்ரொடியூசர் கவுன்சில் லெட்டர் இருந்தா தான் ஷூட்டிங் வருவோம்னு சொன்னீங்க, இன்னைக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரிதான் சூழல் வந்து அன்னைக்கு எந்த கட்சிக்காக வேலை செஞ்சு அதே கட்சியால வந்து கைது செய்யப்பட்டார் அழகப்பன். அது மாதிரி எந்த சங்கத்துக்காக வேலை செஞ்சோமோ அதே சங்கம் வந்து எங்களை பயன்படுத்திக்கல, எங்களுக்கு முரண்பாடான நிலையில் இருக்காங்க, அது சரி பண்ணா இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் சொல்லியிருக்கேன். பல மேடையில் சொல்லியிருக்கேன். நீ முரளி சார்கிட்டையும் வேற மேடையில வச்சே சொன்னேன், கேஆர் சார் இருக்கும்போது சொன்னேன், சார் இது வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், இந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஆப்ரேஷன் தேவையா இல்ல வந்து சொல்யூஷன் கொடுக்கறது வந்து மருந்து தேவையா நீங்க முடிவு பண்ணீங்க. அந்த வகையில முரளி சாருக்கு இந்த மேடையில வந்து ஒரு ரிக்வஸ்ட். அதனால நான் என்ன சொல்ல வர விரும்புனா, எந்த வகையான பிரச்சனையா இருந்தாலும் உங்களோடு பேசி அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கவே சம்மேளனம் விரும்புகிறது. அது இந்த மேடையில சம்மேளனத்தின் சார்பாக தயாரிப்பு சங்க தலைவர் நண்பராக இல்ல, தயாரிப்பாளர் சங்க தலைவராக உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த மேடையை கொடுத்த நம்ம உதயாவுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள், நன்றி. ஏன்னா அந்த மேடையை நான் பயன்படுத்துறதுக்கு ஒரு காரணமா இருந்தது, காலதாமதம் ஆயிடுச்சு, இல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் இந்த படம் நிச்சயமா உதய உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு சேது போல அக்யூஸ்ட் வந்து 25 வருஷம் நீங்க சொல்லக்கூடாது இப்போ, ஏன்னா அவ்வளவு சீனியரா நினைப்பாங்க. இப்பதான் நியூ ஃபேஸ்ங்கிற மாதிரி தான் உங்களோட வந்து நியூ ஃபேஸ்ங்கிற மாதிரி தான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு இது முதல் படம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவ்வளவு அழகா எல்லாமே சிறப்பா செட் ஆயிருக்கு. இதனோட ஒர்க் பண்ண கேமராமேன் வந்தவொடனே லைட் இப்படி வச்சாரு, கண்ணை மூடினாரு. அப்ப அவரு தெரியும் ஆர்டிஸ்டுக்கு போட்டு நீங்க லைட்டை கொடுக்கும் போது ஆர்டிஸ்ட் எல்லாம் கண்ணை போடுவாங்க. அது போல எல்லாருமே வந்து பேசின நம்மளுடைய ஆர்ட் டைரக்டருக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய சத்தியமங்கலத்துக்கு நாங்க வந்திருக்கோம். வரும்போது அந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு நாங்க படாத பாடு போட்டோம். ஆனா சத்தியமங்கலத்துக்கு ஒரு ஆர்ட் டைரக்டர் எங்க படத்தை பார்த்து இன்னைக்கு மேடையில வந்து நிக்கிறார் சொல்லும்போது நிச்சயமா உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து. பல புதிய இளைஞர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. சினிமாங்கிறது வந்து புதிய ரத்தங்கள் வரும்போது தான் இது வந்து ஓடுகிற நதியா இருக்கும். அதனால உங்களை போன்ற இளைஞர்கள் வந்துகிட்டே இருக்கணும். பிரபு சீனிவாசோ இல்ல வந்து ஏஎல் உதயாவோ நம்மளுடைய கேமராமேன் எல்லாருமே ஒரு நல்ல யூனிட் அமைஞ்சிருக்காங்க. அது போல வந்து நம்மளுடைய மியூசிக் டைரக்டருக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தாருக்கு, அதனோட ரீரெக்கார்டிங் பார்த்து சொன்ன அவருக்கு வந்து நீங்க வந்து தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான இசையமைப்பாளர் ஆக போறீங்கன்னு அவருக்கு சொன்னேன். அவரு இன்னைக்கு அடுத்த படமா நேரக்கொடைக்கு அப்புறமா நான் வந்து இப்போ அக்யூஸ்ட்ல பாக்குறேன். அந்த ரீரெக்கார்டிங் உண்மையே இளையராஜா சாருக்கு அப்புறமா ரீரெக்கார்டிங் அவ்வளவு பிரம்மாண்டமா வந்து அவ்வளவு அழகா கொடுத்தது வந்து நம்மளுடைய மியூசிக் டைரக்டர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவரும் சிறப்பாக வாழ, இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். அடுத்ததாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு தீனாண்டால் முரளி ராமநாராயணன் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். செல்வனி சார் பேசினதுக்கு அப்புறம் பேச வச்சுட்டாங்க. இருக்கிறது நம்ம கொஞ்சம் அவர் அளவுக்கு இல்லைனாலும் சில கருத்துக்களை நானும் சொல்லணும்னு சார். முதல் வந்து அக்யூஸ்ட் திரைப்பட குழுவினர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன், என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அக்யூஸ்ட் படத்தை ஆரம்பிக்கும் போது வந்து உதயாபுரம் வந்து நான் ரெகுலர் டெய்லி பேசிகிட்டு இருக்கோம், டச்சில் இருக்கோம். பன்னீர் சார் ப்ரொடியூசராக, அவரும் எல்லாருமே நாங்கள்லாம் ஒன்றா தான் இருந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த படம் வந்து எப்படி ஆரம்பித்தது, எப்படி வந்து கட்டமைச்சது அப்படிங்கிறது வந்து எனக்கும் தெரியும். அதில் வந்து உதயாபுரம் வந்து பெரிய அவர் தான் மெயின். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதை இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு எனக்கு தெரியும். இது வந்து இங்க வெளிநாட்டுல இருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் சென்னை வரைக்கும் வந்திருக்கு. எல்லாரும் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கு. சிவமணியா சார் சொன்ன மாதிரி நல்ல நேரம் வரும்போது நம்மளை தேடி எங்க இருந்தாலும் வந்துடும் சப்போர்ட். அது வந்து உதயாபுரத்துக்கு வந்திருக்கு. அதை இதை தக்க வச்சுக்கணும்னு நானும் விரும்புகிறேன். அவர்கிட்ட நம்ம நிறையா சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு பேஷன் ட்ரைவன் இண்டஸ்ட்ரி.
நம்ம முயற்சி பண்ணிட்டு இருந்தா அது வந்து கண்டிப்பா இந்த சினிமா துறை நம்மளை கைவிடாது. நம்ம அது பின்னாடி அதை நம்பிக்கையோட இருக்கிறது தான் உதயபுரோட சக்சஸ், 25 வருஷத்தோட சக்சஸ். அதே மாதிரி வந்து இதை பண்ணும்போது பன்னீர்செல்வம், தங்கவேல் சார் எல்லாருமே வந்து ஒன்றா செஞ்சுருக்காங்க. ஒரு தனி டிசிஷன் எடுக்கிறது வந்து ஈஸி. ஒரு படத்துடைய இது வந்து தனியா ஒரு டிசிஷன் எடுக்கிறது வந்து நம்மளுடைய இதுல போடும். ஆனா ஒரு பார்ட்னர்ஷிப்ல எடுக்கும்போது, ஒரு 3 பேர் சேர்ந்து எடுக்கும்போது கருத்து வேறுபாடுகள் வந்துடும். அது வராம அதை பக்குவமா பார்த்துக்கிட்டாரு உருவாக்குறோ. இன்னும் பன்னீர்செல்வமும் சரி, தங்கவேல் சார் சரி, நம்பிக்கை, இந்த யூனிட் மேல கம்ப்ளீட் நம்பிக்கை வச்சு அவரோட டிசிஷன்ல கூட பயணிச்சு இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இது வந்து கண்டுபிடி திறப்பதில்லை. ஏன்னா பூஜைக்கு நான் போயிருந்தேன், இப்போ ஆரம்பிக்க பூஜைக்கும் போயிருந்தேன். அதே இப்போ வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் வந்திருக்கோம். வெற்றி விழாவையும் கலந்து கண்டிப்பா நம்புறேன். இதுல இன்னும் வந்து டைரக்டர் சார் சொன்னாரு அஜ்மல் சார் பத்தி, நானும் இதில் குறிப்பிடணும். ஏன்னா நானும் இதுல எல்லாமே கேட்டுட்டு கூட இருந்ததுனால இது வந்து நிறைய ஹீரோஸ்ட்டு அவங்க பார்த்தாங்க. ஆனா அஜ்மல் சார் கேட்டவுடனே ஒத்துக்கிட்ட உடனே உதயபுரம் வந்து எவ்ரிடே அப்டேட் பண்ணாரு. இது முடிஞ்சிருச்சு சார், இது வந்துருச்சு, ஸ்டென்ஸ் சார் ஒத்துக்கிட்டாரு, எல்லாம் ஏபாபு சார் அப்ரோச் பண்ணது, எல்லா விஷயங்களும். ஒரு ப்ரெஷர் டென்ஷன் இருக்கிறது. அவர் நடிக்கணும். ஏன்னா ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நடிக்கும் போது அதோட இம்பாக்ட் அதுல வந்துடக்கூடாது. ஏன்னா ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து ரொம்ப ப்ரெஷரான வேலை. இந்த காலத்துல, ஒரு காலத்துல நல்லா ஒரு இனிமையான தொழிலா இருந்தது வந்து இது ப்ரெஷரான தொழிலா மாறி போயிட்டு இருக்க இதாயிடுச்சு. இதுக்கு நடுவுல வந்து செல்வமணி சொன்ன மாதிரி கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது அவங்க படம் முடிப்பாங்களா, அது அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் சம்மேளனத்துக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து இருக்கிற படப்பிடிப்புகளை வந்து நிறுத்திடாம பண்றதுக்கு இவ்வளோத்தையும் அவர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து உண்மையாவே வந்து வாழ்த்துக்கள் ப்ரோ. அவருக்கு சாங்ஸு ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. இதோட விஷுவல்ஸ் கொஞ்சம் பார்த்தேன், ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா வந்திருக்கு. இன்னைக்கு இதை வந்து ஒரே விஷயம்தான் உதயபுரோட ப்ரொடியூசர்ஸ்டே நான் சொல்றது, கரெக்டான பிளானிங், ரிலீஸ் பிளானிங் மட்டும்தான் இப்போ வேணும் இந்த படத்துக்கு. இதுல சக்சஸ்ஃபுல் அத்தனை அம்சங்களும் உள்ள இருக்கு. அது கரெக்டான ரிலீஸ். ஏன்னா ஏகப்பட்ட படங்கள் இருக்கிறத வந்து அதை மட்டும்தான் அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் தயாரிப்பாளர் சங்கமும் உங்க கூட இருந்து ரிலீஸுக்கு ஒட்டுமொத்தமா என்ன பண்ணணுமோ எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த மார்க்கெட்டிங் இன்னைக்கு வந்து படம் தயாரிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ரிலீஸ் பண்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்நிலையில இருக்கும். அது வந்து இன்னொரு படம் எடுக்கிற மாதிரி தான், ரிலீஸுங்கிறது இன்னொரு படம் எடுக்கிற மாதிரி தான். அதை வந்து பக்குவமா அவங்க உதயபுரோக்கு தெரியாது இல்லை, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு. நாங்களாம் அடுத்த ஜென்ரேஷன் அலோவ் பண்ண வந்து இருந்தது எங்க அப்பா காலத்து நாங்கள் அடுத்த ஜென்ரேஷன் இருக்கிறது. அவரும் வந்து இன்னைக்கு என்ன தேவைங்கிறது அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். அவங்க அட்வைஸ்ல நிறைய பேர் இங்க இருக்காங்க, வளர்ந்துருக்காங்க. ஸோ உதயபுரோக்கு இதுவும் நல்லா தெரியும். தயாரிப்பாளர்களும் அதை வந்து அவரோட சேர்ந்து தான் பயணிக்கிறாங்க. ஒரு டிசிஷன், கலெக்டிவ் டிசிஷன் எப்பவுமே அவங்க எடுக்கிறாங்க. எங்கேயுமே முரண்பாடு கிடையாது. அந்த விஷயத்துல வந்து இந்த கூட்டணி பல படங்களை தயாரிக்கணும்னு கடவுள் வேண்டிக்கிறேன். இது கண்டினியூ ஆகணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் வந்து செல்வமணி சார் வந்து சொன்னாரு, அந்த டிஸ்கஷனை வந்து ரொம்ப கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இருக்குதான். சங்கங்கள் இருக்கும் போதே கருத்து வேறுபாடுகள் இருக்கும். எங்களுடைய சங்கத்துடைய முன்னாள் தலைவர் KR சார் இருக்காரு, அவருக்கும் இதை பத்தி புரியும். இந்த பிரச்சனை வந்து வந்து தயாரிப்பாளர் சங்கத்துடைய உரிமை பிரச்சனை. அதை கலெக்ட் பண்ணிட்டா அது எல்லாமே சரியா இருக்கும். ஏன்னா எங்களோட உரிமை கொடுத்தவர் தலைவர், முன்னாள் தலைவர் இருந்திருக்காங்க, KR சார் இருந்திருக்காரு. அவர் இருக்கும்போது அவருடைய உரிமையை விட்டு கொடுத்து இருப்பாரா? அவர் அந்த சங்கத்தை விட்டு கொடுக்கவே யாருக்குமே இருக்க முடியாது. நான் இந்த நேரத்துல அந்த சங்கத்துல தலைவர் பொறுப்பில் இருக்கிறதுனால நான் அதை வந்து செல்வமணி சார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி இருக்கிறேன். இந்த மேடையில வந்து அவர் வீடுகள் வச்சதுனால நான் சொல்றேன், எங்க தயாரிப்பாளர் சங்கத்தோடைய உரிமையை வந்து கொடுங்க. எந்தெந்த சங்கத்தோடையோ இப்ப ஆரம்பிச்ச சங்கம், புதுசு சின்ன சங்கங்கள் எல்லா சங்கத்தோடையும் போய் நீங்க ஒர்க் பண்ணும்போது
பாரம்பரியமான இவ்வளவு தயாரிப்பாளர்கள், அத்தனை ஜாமான் இருக்க தயாரிப்பாளர்கள், எங்களுக்கு முன்னோடிகள் எல்லாருமே இருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்தை நீங்க வந்து உதவி தள்ளக்கூடாது. செல்வமணி சாருக்கு தெரியாத எதுவுமே கிடையாது, என்னுடைய சீனியர் தான், அவர் இந்த சங்கத்துல இருந்தவர் தான், அவருக்கு இது புரியும் தெரியும். இதை நீங்கள் சரி செய்யுங்கள். நாங்கள் வந்து என்னைக்குமே தொழிலாளர்களுக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் எந்த முடிவுமே நாங்கள் எடுக்கல. ஆனால் நீங்கள் வேண்டாம் சொல்லும் போது நாங்கள் எங்களுக்கு ஆல்டர்னேட்டர் நாங்கள் தேடி போக வேண்டிய சூழ்நிலையில் நீங்க தான் தள்ளப்பட்டு விட்டுருக்கீங்க. அது எங்களுடைய தவறு கிடையாது. இந்த நேரத்தில் செல்வமணிக்கு அதையும் சொல்லிக்கிறேன். இதை பத்தி இன்னும் டீடைல் டிஸ்கஷன் எல்லாம் இந்த மேடை வேணாம். இந்த மேடை வாழ்த்துறதுக்கு வந்திருக்கோம். இது சக்சஸா நடக்கட்டும். இந்த வெற்றி வந்து இதுவே ஆரம்பமா இருக்கணும்னு செல்வமணி சார் சொல்றது இருக்கட்டும். எல்லாமே நல்லதுக்கு நோக்கி போவோம். யாரையும் நம்ம வந்து அடக்கியோ இதுவோ எதுவுமே கிடையாது. நம்ம உரிமையை நம்ம கேட்கறதுக்கு தான் நம்ம வந்து சொல்றோம். இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாங்களும் கூட இருக்கிறோம் ப்ரோ. வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தது ஏழு அழகப்பன் சார் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா உதய அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. உதய அவர்களுடைய 25 இயர்ஸ்க்கான அந்த சூப்பரான ஏவியை நம்ம பார்த்தோம். இது நமக்காக வந்து இயக்கி கொடுத்த இயக்குனர் ராஜா அவர்களுக்கு இந்த தருணத்துல எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப அருமையா இருந்தது ராஜா, உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை வந்து நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததா தமிழ் திரைப்பட வரலாற்றுல இந்த முக்கிய தயாரிப்பாளர்கள்ல வந்து ஒருத்தரா வளம் வந்துட்டு இருக்கக்கூடியவர் அப்படின்னு நம்முடைய ஏஎல் அழகப்பன் சார் அவர்கள். இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய சேஞ்சஸ் ப்ரொடியூசர் மத்தியில வந்தது அப்படின்னா சார் ஒரு மிகப்பெரிய காரணம் சொல்லலாம். ஒரு சிறந்த இயக்குனரையும் ஒரு நல்ல நடிகரையும் வந்து இண்டஸ்ட்ரிக்காக கொடுத்திருக்கீங்க சார். ஸோ இப்போ அக்கீஸ் படத்துடைய இசை வெளியீட்டு விழாவிற்கும் ஒரு சில வார்த்தைகள் சார் எங்களுக்காக. நீ வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். முதலில் முன்னாள் தயாரிப்பாளர் சங்க தலைவர் கேஆர் அவர்கள், முன்னாள் சங்க தலைவர் முரளி அவர்கள், இன்னும் தயாரிப்பாளர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. அதில் எல்லாரும் ஒரு பேர் என்ன டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் பண்ண நிகழ்ச்சிகள் வந்து சிறப்பாக இருந்தது. முன்னாடி நாங்கள்லாம் தலைவர்கள்லாம் பேசிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையாக ஒன்று பேசிட்டு போயிடுவோம். நீங்கள் அழகாக டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் வரவழைச்சு ஒவ்வொருத்தரையும் படத்தை பற்றி பேசி அழகாக நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தீங்க. உங்களுக்கு நன்றி. இதில் வந்து செல்வமணி சார் அவர் நாங்கள்லாம் ஒரு செட்டு ஒரு காலத்தில் இதே இப்போ உள்ள பிரச்சனையெல்லாம் நான் சந்திச்சிருக்கேன். நான் செயலாளர் இருக்கிற காலத்தில் இதே பெப்சி தலைவர் பிரச்சனைகள்லாம் வந்தது. அதெல்லாம் சும்மா இங்கே பேச வேண்டாம், முரளி சொன்ன மாதிரி இந்த மேடையில் அது விவாதிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நான் உங்களை எல்லாம் விட மூத்தவன், மூத்த தலைவன், மூத்த செக்ரட்டரி. நான் அறிவித்ததெல்லாம் நம்ம செல்வமணி தமிழ்மணி தேவருக்கு எல்லாம் தெரியும். பழைய தயாரிப்பாளர்களுக்கு இந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்காக நான் செல்வமணி சார், கேஆர்ஜி, பழைய சித்ராட்சன், இப்போ எல்லாரும் எவ்வளோ பாடுபட்டிருக்கோம் அப்படிங்கிறது அது பேசுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அதை பற்றி பேச நான் விரும்பவில்லை. இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை இப்போ உதவ பொறுத்தவரை எல்லாம் சொன்னாங்க. 2000 கரெக்டாக 25 வருஷம் ஆச்சு. நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து 55 வருஷம் ஆச்சு. 55 வருஷம் ஆச்சு. படம் நான் எடுக்காத இயக்குனர், அறிமுகப்படுத்தாத இயக்குநர்கள் கிடையாது. செல்வமணி தான் ஒரு பாராட்டு விழா பாரதிராஜா தலைமையில் நடத்தினோம். 25வது விழாவுடைய ரோஜா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் பண்ணணும்னு சொல்லி ஃபங்க்ஷன் நடத்தினோம். அது மாதிரி இது உதயாவுக்கு 25வது படம் விழா ஆண்டு. முதல்ல நான் வந்து படம் எடுத்துக்கிட்டு காலத்தில் இவங்கெல்லாம் பிறக்கவே இல்லை. உதயம் பிறக்கல, விஜயம் பிறக்கல, யாருமே பிறக்கவே இல்லை. அந்த நேரத்தில் நான் படம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய ஒரே குறிக்கோள் சினிமாவில் அவ்வளோ சிரமப்பட்டு கீழே இருந்து வந்தவங்களாகலாம். அதனால சினிமா வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து படிக்கணும், படித்து டிகிரி முடிக்காமல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு ஒரு குறிக்கோள் வச்சுருந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வர அளவு பண்ண மாட்டேன், யாரும் வரமாட்டாங்க, 2 பேருமே வரமாட்டாங்க. திரும்பி படித்து முடித்து டிகிரி வாங்கின உடனே ஒரு இனியெல்லாம் சொல்லுங்கன்னு நான் ஒரு படம் எடுத்தேன் அப்பாஸை வச்சு. ரமேஷ் என்ன டைரக்டர் அவர் கூட இங்கே வந்திருக்காரு. அவரை வச்சு படம் எடுக்கல. அது ஒரு சின்ன சீன் ஒன்று
உதயாவும் ஒரு பொண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு சீன், ஓடி போகிற மாதிரி ஒரு சீனு. அது உதயா ஷூட்டிங் ஷாட்டில் இருக்கையில் இப்ராஹிம் ராஜ்கர் தான் அதனுடைய மூலகர்த்தா. அவர் தான் அந்த படத்தை எனக்கு பண்ணி கொடுக்குறாரு. அவர் வந்து சொன்னால் உங்கள் பையனே பண்ண சொல்லலாமே அப்படின்னாரு. ஐயோ வேண்டாம் சார், சினிமாவே வேண்டாம் அப்படின்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணேன் அவரை. ஆனால் டைரக்டர் ஃபோன் பண்ணி ஒரே சீட் தானே அப்படின்னு சொன்னால் நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். வீட்டுக்கு போனால் என் மனைவி உதயாவுடைய அம்மா, ஏங்க உங்கள் பிள்ளைய பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறது உங்களுக்கு ஆசை கிடையாதா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தான் அவனை ஹீரோ ஆக்குனாங்க. நான் வந்து திருநெல்வேலின்னு ஒரு படத்தை ஆரம்பித்தேன், நானும் சௌத்ரி சாரும். ஏன்னா எந்த உதயா படத்தில் என் பேர் எதுலேயும் வராது. கடைசியில் கலைஞர் பேரை வச்சு ஒரு கம்பெனி ஆரம்பித்து கலைஞர் கொடைக்கணும்னு ஆரம்பிக்கல. கலைஞர் சொன்னார் இதுக்கு தயாரிப்பாளர் யாருன்னு கேட்டார். நான் ஒரு பேரை சொன்னேன், இல்லை நீ தான் தயாரிப்பாளர் அப்படின்னு கலகலப்புன்னு ஒரு படம் எடுத்தோம். அதுக்கப்புறம் ராமநாதன் சார் எல்லாரும் கஸ்தூராஜா எல்லாரையும் வச்சு படம் எடுத்தோம். அதே நேரம் அவனுக்கு வந்து அந்த நேரத்தில் என்ன சினிமான்னா என்ன அப்படிங்கிற தெரியாத நேரத்தில் நான் செய்த தவறு தான் அது. அவன் இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து அவனை ஹீரோ ஆக்கியிருந்தா இன்னைக்கு பெரிய ஹீரோவாக இருந்திருப்பாப்புல. அந்த டயத்தில் அந்த பக்குவம் வரல, அதனால கொஞ்சம் ஸ்லாக்காச்சு. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ படம் எடுத்திருக்கேன், ஆனந்தபாவை வச்சு எடுத்திருக்கேன், பாண்டியராஜனை வச்சு எடுத்திருக்கேன், எல்லாரையும் வச்சு படம் எடுத்திருக்கோம். ஆனால் இவங்களை வச்சு படம் எடுக்கிறதுல நான் தலையிடவே மாட்டேன். இப்போவும் நான் என் படங்களில் வந்து என் பையங்க படங்கள், விஜய் படமாக இருக்கட்டும், யார் படத்துலையும் தலையிட மாட்டேன். ஆனால் அவன் உழைப்பில் ஒரு படம் உத்தம புத்திரன் ஒரு படத்தில் எல்லாரும் இதே மாதிரி ஆர்டிஸ்ட் விவேக்கு, மனோபாலா எல்லாரும் என்ன பேசுனாங்க, அவங்க அப்பா யாரோ பண்ணுறாரு, அவர் பையனை வந்து இது பண்ண மாட்டாங்க. ஒரே ப்ரொடியூசர் ஒரு பையனை வச்சு 6 படம் எடுத்த ஒரே ப்ரொடியூசர் நான் ஒரு ஆள் தான். 6 ஆர்பி சௌத்ரியா இருக்கட்டும், பெரிய பெரிய தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், சத்யராஜா இருக்கட்டும், பாலச்சந்தர் சாராக இருக்கட்டும், ஒரு படம் எடுப்பாங்க ஒரு பையனை வச்சு. அது ஃபெயிலியராக நல்லா விட்டுருவாங்க அதோட. ஆனால் நான் 6 படம் எடுத்திருக்கேன். 6 படம் எடுத்து சரியாக வரலன்னா நேரம் வரல, சரி கொஞ்ச நாள் அவன் தனியாக விடுவான், அவனுக்கு அப்போ தான் தெரியும்னா இப்போ பாண்டிய அந்த சொன்ன மாதிரி அடித்த யாரோ சொன்னாங்க, அடித்து சொக்கத்தங்க மாதிரி ஆகி இப்போ இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காப்புல. தயாரிப்பாளர்கள் 2 பேரும் தங்கமானவர்கள், பன்னீராகட்டும் தங்கவேல் சார் ஆகட்டும், அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். முதல்ல அவர்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி உதயா உருவாக்கியிருக்காங்க. அது எனக்கு மிக்க சந்தோஷம் என்று அவங்க அம்மாவுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு இருக்கும். அவள் இருந்திருந்தால் இன்று பெரிய ஒரு மகிழ்ச்சியோடு இருந்திருப்பாள். அதே மகிழ்ச்சி எனக்கும் இருக்கு. ஏன்னா என் பிள்ளை தானே, இன்னொரு பிள்ளை பெரிய லெவலில் டைரக்டர் ஆகிட்டார். அவரும் இதே மாதிரி தான் ஒரு தட்டை போய் கதை சொல்லிகிட்டு இருந்தார், கேள்விப்பட்டேன். கதையெல்லாம் சொல்லாத, முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி அப்புறம் டைரக்டர் ஆகணும். ஆனால் அவன் டெக்னீஷியன், ஹீரோ ஆகணும்னு அவனுக்கு ஆசை கிடையாது, டெக்னீஷியன் ஆகணும்னு ஆசைப்பட்டாப்புல. இங்கே இருக்கிற டைரக்டர் எல்லார்ட்டையும் பெரிய டைரக்டர்லாம் கூப்பிட்டு போனேன். எல்லாம் அடுத்த படம் அடுத்த படம் பண்ணுறோம், அடுத்த படம் பண்ணுவோம் அப்படின்னாங்க. பிரியதர்ஷன் ஒரு டைரக்டரை கூப்பிட்டு போனோம், அவர் சேர்த்துக்கிட்டாரு. 5 வருஷம் அவர்கிட்ட உழைச்சான். ஒரு டைரக்டராக வெளியே வந்தான். அஜித், விஜய் எல்லா ஹீரோவையும் வச்சு படம் பண்ணி பெரிய டைரக்டராக இருக்காப்புல. சந்தோஷம். அது மாதிரி உதயாவும் வரணும், அதுதான் எனக்கு சந்தோஷம். நான் இந்த 75-50 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரிக்காக ஜெயிலுக்கு கூட போயிருக்கேன். ஜெயிலுக்கு இன்னும் அக்யூஸ்டாக இல்லை, கவுன்சிலுக்காக. கவுன்சிலில் ஒரு பிரச்சனை வந்தது, ஒரு தொலைக்காட்சிக்கு எங்களுக்கு தயாராக வந்ததில் அவங்க வந்து என்னை அந்த பொறுப்புலேருந்து எடுக்கணும்னு நினச்சாங்க. அதுக்காக வந்து என்னை அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் மாதிரி ஒரு நாள் எஃப்ஐஆர் கொடுத்து என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி அவங்க மேலே 5 கோடி ரூபாய்க்கு டெமரேஜ் கிளைம் பண்ணி இன்றைக்கி என்கிட்ட ஆர்டர் இருக்குது. அது மாதிரி இந்த படம் சக்ஸஸ் ஆகி கோடிக்கணக்கான படம் பண்ணியிருக்கோம், தங்கவேலுக்கும் வருவதும் நிச்சயமாக நான் நம்புகிறேன். ஏன்னா என் லைஃப்பில் நடந்ததை தான் நான் சொல்கிறேன். இதை வந்து நான் ப்ரெஸ்ஸில் கூட சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். இன்றைக்கி ஆர்டரு ஜட்ஜ்மெண்ட்டு என் கையில் இருக்குது. தலைவர் வந்து என்னை வந்து இதுக்கு மேலே இந்த பிரச்சனையில் ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டாரு. எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், செல்வமணிக்கு நல்லா தெரியும். நாங்கள்லாம் போனால் எங்களுக்கு என்ன மரியாதை
கொடுப்பாங்க. இந்த பார்ட்டி அப்படின்னு கூட பார்க்க மாட்டாங்க. கவுன்சில், திரைப்பட தயாரிப்பாளர் எல்லாருமே, ஏன்னா எல்லாரையுமே இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்க, அவங்க வந்து எங்களுக்கு எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. இதே பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு, நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஒரு நேரத்தில் கவுன்சிலே ஒருத்தர் மூடினாரு. அப்போ வந்து விஜயகாந்த் என்ன பண்ணாரு, வாயான்னு கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு நடிகர் சங்கத்தில் ஒரு இடத்த கொடுத்து இங்கே தயாரிப்பாளர் சங்கத்தை நடத்தினாரு. அந்த மாதிரி நாங்கள்லாம் வந்து எவ்வளோ இண்டஸ்ட்ரிக்கு சிரமப்பட்டிருக்கோம். இப்போ வந்து சின்ன சின்ன பிரச்சனை, இப்போ எல்லாம் புது ஆளுங்க, சில ஈஸி மெம்பர் இப்போ உள்ள புடிச்செல்லாம் கூட எனக்கு தெரியாது. ஏன்னா 4 வருஷம் ஆச்சு நான் அந்த கவுன்சில் பக்கம் போகிறதே கிடையாது அன்னையோட. ஏன்னு கேட்டீங்கன்னா, உழைச்சவனுக்கு அங்கே மரியாதை கிடையாது. நான் தமிழ் மொழியை வச்சு தான் சொல்கிறேன். தேவருக்கு தெரியும், எல்லாமே எல்லாருக்கும் தெரியும், ஓரளவு தெரியும். ஆனால் அது இப்போ முரளி ஒரு பிரச்சனையில் ஈடுபட்டிருக்காப்புல. முரளி அப்பா எனக்கு ஃப்ரெண்டு, அவரை டைரக்டர் ஆக்கியிருக்கேன், அவரை வச்சு படம் எடுத்திருக்கேன். நாங்களாம் ஒரு செட்டு. உதய வச்சே ராமநாராயணன் படம் எடுத்திருக்காரு, சக்கலக்கா பேபின்னு ஒரு படம் எடுத்தோம். அது வந்து எங்களுக்கு இப்போ அந்த அப்பா என் கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாகேஷ் சார் வந்து டெய்லி என் கூட தான் இருப்பார் சாயங்காலம். அந்த அப்போ ஜெய்சங்கர், நாங்கள்லாம் ஒரு செட்டு. ஒரு அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் கூட முரளிக்கு வந்து இன்னைக்கு 1008 பிரச்சனை வரும். அது சமாளிக்கணும். முதல்ல யாரும் மதிக்க மாட்டாங்க. நாளைக்கு முரளி அந்த பொறுப்பை விட்டு வெளியே வந்தால் யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் தொழிலாளர்கள் அப்படி கிடையாது. தொழிலாளர்கள் வந்து என்றைக்கும் யார் தலைமையில் பீடத்தில் இருக்காங்களோ அவங்க, நான் வந்து என் தயாரிப்பாளர்களை வருத்தத்தோடு தான் இதை சொல்கிறேன். நீங்கள் வந்து எல்லாம் ஒற்றுமையாக இருந்தோம்னா இந்த பிரச்சனையே வராது எதுவுமே. அதுக்கு நாங்கள் முன்னாடி எல்லாம் ஒன்றா இருந்தோம், ஏதாவது பேசிக்கிறோம். இப்போ எப்படி ஒன்றா வந்திருக்காங்களோ அது மாதிரி எல்லாரும் ஒன்றா சேருவோம். சேர்ந்தா பிரச்சனையே கிடையாது. ஒரு கவர்மெண்ட்டில் போய் ஒரு சப்சிடியோ டேக்ஸ் ஃப்ரீயோ யாரை கேட்கறதுக்கு மொத்தமாக போனால் தான் மரியாதை இருக்கும். எம்ஜிஆர் சொல்லுவார், அவங்கெல்லாம் பிரிஞ்சிருக்காங்க, அவங்களையும் வந்து கூப்பிட்டு வாங்கம்பாரு. அந்த அம்மாவும் அதே மாதிரி எல்லா மேடமும் அதே மாதிரி சொல்லுவாங்க. எங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க, நான் இவ்வளவுக்கும் கலைஞர் கூட இருக்கிறவன், இருந்தாலும் அவங்களாம் மரியாதை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இந்த 2 பேர் தான் இங்கே இருக்காங்க. இந்த 2 பேரும் ஒன்றா இருந்து இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணி தயாரிப்பாளர் சங்கத்தை உருவாக்கினா இந்த மாதிரி படங்கள் வர்றதுக்கு எதிர்பார்க்கணும். நேற்று பார்த்தா ஒரு 7 படம் 8 படம் விளம்பரம் வருது. இன்னைக்கு பார்த்தா எனக்கு வந்து 3வது தலைமுறை. நான் ப்ரொடியூசர், என் பையன் ப்ரொடியூசர், என் பேரன் ப்ரொடியூசர், என் பேரன் ஹீரோ. அந்த மாதிரி 3 தலைமுறைகளை பார்த்துட்டேன். இன்னும் சொல்ல போனால் இன்னும் கடவுள் எனக்கு ஆசை கொடுத்தா 4வது தலைமுறை இன்னொரு ஹீரோ பேரன் கூட ஹீரோ ஆகிடுவோம். எல்லாம் சினிமாவாக தான் வரும், அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. இப்போ கடைசியாக ரங்கோலின்னு ஒரு படம் பார்த்துருக்கோம், அது என் பேரன், அவன் ஹீரோ ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான், ரங்கோலி. அது மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியை ரொம்ப நேசிக்கணும். இது வந்து இந்த தொழில் மாதிரி எந்த தொழிலுமே கிடையாது. சினிமா தொழிலில் நான் அக்கௌண்டண்டாக வந்ததான். இன்னைக்கு இத்தனை படம் எடுத்திருக்கேன், 30-40 படம் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 100 படம் தெலுங்கு டு தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். எல்லா டைரக்டர் வச்சு படம் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த தொழில் மாதிரி வேற எந்த தொழிலையும் பேரும் வராது, பப்ளிசிட்டியும் வராது, பணமும் வராது. அது மாதிரி அருமையான தொழில். இந்த தொழிலை பண்ணிடுறோம், தங்கவேல் சாரும் கண்டினியூ பண்ணி இதில் சம்பாதிச்சு இந்த பணத்தை வச்சு அடுத்த படத்தை எடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதே நேரத்தில் சில்வா மாஸ்டர் பற்றி எல்லாரும் சொன்னாங்க. சில்வா மாஸ்டர் என் படத்தில் ஒரு பட்டிக்காரன், ஆனால் அவர் பார்ட்னர், நானும் அவர் சேர்ந்து ஒரு படம் எடுத்தோம். அது மாதிரி ஏன்னா எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். நன்றி சொல்கிறதுக்கு தான் நான் சொன்னேன், பண்ணிட்டேன். நான் கடைசியில் நன்றி சொல்கிறேன், தயவுசெய்து என்னை பேச விடாதீங்க அப்படின்னு சொன்னேன். கடைசியில் என்னை பேச விட்டாங்க. அதனால் பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், இன்னும் முக்கியமாக வந்தவங்க யோகி பாபு, சில்வா மாஸ்டர், பாண்டியராஜன் மற்றும் அனைத்து பேர் விட்டுருந்தால் கூட எல்லாரும் என்னை மன்னிச்சுக்கணும். ஏன்னா டைம் ஆச்சு, இதுக்கு மேலே உட்கார வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால மறுபடியும் இந்த சாங்கையும் ஃபைட்டையும் போடுறதுக்கு ரொம்ப பேர் பார்க்காம இருக்காங்க. பார்க்காம பேசிகிட்டு இருக்காரு செல்வமணி. இன்னும் சாங் பார்க்கல செல்வமணி, ட்ரெயிலரெல்லாம் பார்த்தாரு, சாங் பார்க்கல. இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே நன்றி சொன்ன உடனே
மறுபடியும் அதை தொல்லை நிச்சயமா சார். உதய சார் வந்து பேசி முடிச்சோடனே இன்னொரு முறை போடுவோம் சார். அவர் நன்றி தானே சொல்ல போறாரு, நன்றி சொல்லிடுவாரு. நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். மேடையில் இருந்த சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.